எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவன் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவன் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே, என் ராஜா ஒருவரே. மார்க் 1வது அதிகாரம் 40 to 42, ஒரு 2-3 வசனம், 4-5 வசனம் இருக்குது. 40 to 45 வரைக்குமே கூட படிச்சு பாருங்க. பட் நம்ம முதல்ல 2-3 வசனத்தை மட்டும்தான் அதிகமா தியானிக்க. அதை தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்துக்கு இந்த குஷ்டரோகத்தை ஆண்டவர் எப்படி சுகப்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். அப்போது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, அது மார்க்ல இருக்குது, முழங்கால் படியிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக்கணும். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று. இங்க என்ன பண்றாரு பாருங்க. இயேசு கையை மனதுருகிறாரு. இவன் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்னா, முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்ப ஆண்டவர் அவன் மேல் மனதுருகுகிறார். மனதுருகி கையை நீட்டி அவனை தொடுகிறார். அதுதான் இங்க முக்கியமானது. மனதுருக்கம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இயேசு கிறிஸ்துவுக்கு அவனை தொடுகிறார். அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று. இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான் அப்படின்னு சொல்லப்பட்டு. சரியா? இப்ப இதுல என்ன காரியங்கள் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல குஷ்டரோகம் அப்படின்னா அவன் பாளையத்துக்கு புறம்பே போயிடணும். பாளையத்துக்குள்ளெல்லாம் இருக்க முடியாது. அவன் தீட்டுப்பட்டவன் யாரும் தொட மாட்டாங்க. பாளையத்துக்கு புறம்பே போயிடணும். வஸ்திரம் கிழிக்கப்பட்டு இருக்கணும். ஒரு அந்த பிச்சை எடுப்பவர்கள்லாம் கிழிக்கப்பட்டு இப்படி இருப்பாங்க தெரியுமா? பிச்சைக்காரங்க எல்லாம் எப்படி அந்த சட்டை கிழிஞ்சு போயிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சட்டை கிழிந்து இருக்க வேண்டும். அது ஒரு கண்டிஷன். தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். பாளையத்துக்கு புறம்பே போயிடணும். பழைய ஏற்பாட்டு கால சட்டத்தை நான் சொல்றேன். இப்பதான் உங்களுக்கு குடிபடம். சட்டை கிழிஞ்சு இருக்கணும். தாடியை மறைச்சிக்கிட்டு தீட்டு கத்தணும். இன்னொன்னு முக்கியமான காரியம், பரிசுத்தமானவைகள் ஒன்றும் அவன் புசிக்க கூடாது. பரிசுத்தமானதை அவன் அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தமானது அப்பம் இதெல்லாம் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான கண்டிஷன்லாம் வந்துட்டு குஷ்டரோகிக்கு உண்டு. அவன் பாளையத்துக்கு புறம்பே இருப்பான். இங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் தாமே அவன் மேல் மனதுருகுகிறார், அவனை தொடுகிறார், தொட்டு சுகப்படுத்துகிறார். அதுதான் முக்கியமான காரியம். மனதுருகுகிறார். அவன் மேல் மனதுருகி கையை நீட்டி
தொட்டு சுகப்படுத்துகிறார். அப்ப எப்படி தொடுவாரு, எப்படி தொடுறாரு இவருக்கு தெரியும்ல. ஓல்ட் டெஸ்டமென்ட் சட்டங்கள் தெரியும் இவருக்கு, தகப்பனுக்கு தெரியாமலாம் இல்ல. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த குஷ்டரோகம் பிடித்த அந்த மனுஷன், தொழுநோய் பிடித்த மனுஷன், அவன் ஏன் இவர் தகப்பன் தொடுறார் அப்படின்றதுதான் அங்க முக்கியம். புதிய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளிகளை தொடவில்லை. நல்லா விளங்குதா? 10 தொழுநோயாளி தொடலாம் இல்ல. நிறைய குஷ்டரோகிகளை அவர் சுகப்படுத்துகிறார். தொட்ட மாதிரி தெரியல. இவன் மாத்திரம் ஸ்பெஷல். ஏன் இவன் மாத்திரம் ஸ்பெஷல் அப்படின்னா, இவன் ஏக்கத்தோட காத்திருக்கிறான், பிதாவிட்ட கெஞ்சி கேட்கிறான். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு காரியங்கள் உண்டு. நீங்க இன்னும் நல்லா சொல்றேன் கேளுங்க. நாகமானை எலிசா தொடவில்லை. யோர்தான் நதியில போய் 7 தடவை முங்கி எழுந்துரு, உனக்கு சரியா போயிடும் சொல்றாரு. அப்ப தொடக்கூட இல்ல. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்? நாகமான் என்னை தொட்டு சுகப்படுத்துவான் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி எலிசா தொடவில்லை. மிரியம் தொழுநோயாக இருந்த பொழுது 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டால், யாரு? மோசஸோட அக்கா. அப்ப யாருமே தொட மாட்டாங்க, குஷ்டரோகத்தை தொட மாட்டார்கள். இங்க அவன் ஏங்குகிறான். இங்கதான் இங்க காரியம். இருதயத்திலிருந்து ஏங்குகிறான். பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் ஏங்குகிறான். என் தகப்பன் என்னை தொட மாட்டாரா? என்னை தொட்டு என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று ஏங்குகிறான். இருதயத்தில் இருந்தவற்றை அறிந்தவராய் தொடுகிறார். சும்மா சாதாரணமா தொட்டிருக்க மாட்டார். பிதாதாமே பாட்டுல சொன்ன சத்தம் தான். அவன் இயக்கத்தோடு அவன் கூப்பிடுகிறான். நமக்கு தான் இப்பதான் தெரியும் இயேசு கிறிஸ்துவோட இப்படி எல்லாம் மறைத்தார் போனார் என்று. ஆனால் ஜூயிஷ் பீப்புள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல யார கூப்பிட்டுருப்பான்? அந்த பையன், குஷ்டரோகம் பிடித்த பையன், பிதாவை நோக்கி கூக்குரலிட்டு இருப்பான், வேண்டி இருப்பான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப என்னை தொட்டு சுகப்படுத்துவீங்களாப்பா, நான் விழுக்கப்பட்டு இருக்கிறேன், பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறேன், என்னை தொடுவீரா, என்னை தொடுவீரா? அவன் ஏக்கத்தோடு அழுது புலம்பினதை ஆண்டவர் கண்ணோக்கி இருக்கிறார் என்பது நான் ஆவிக்குள்ளாக உணர்ந்தேன் சொன்னேன். அதனால்தான் அவர் அவருக்குள்ளே இருந்து இரக்கத்தோடு கூட மனதுருக்கத்தோடு கூட அவனை தொடுகிறார் தகப்பன் இயேசு கிறிஸ்து. இப்ப மண்டி போடுங்க. மண்டியிடுங்க. அவன் எவ்வாறு குஷ்டரோகம் பிடித்த பையன் மனுஷன் மண்டியிட்டு தகப்பனை நோக்கி வேண்டிக் கொண்டது போல நாமும் மண்டியிட்டு தகப்பனை வேண்டிக் கொண்டால் நிச்சயம். எப்படி? அவன் எவ்வாறு ஏக்கத்தோடு கூப்பிட்டான், அப்படி அந்த கடவுளுடைய ஆவி, அதே கடவுளுடைய ஆவி இப்பொழுதும் இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறார். என்னை தொடுமாண்டவரே இன்றைக்கு, தொடுமாண்டவரே என்று கேட்போம். கட்டாயம் தொடுவார் ஆண்டவர், தொட்டு சுகப்படும். நம்ம இருதயத்தில் உள்ளவற்றை ஆண்டவர் நீக்குவார். சிந்தையில் உள்ளவற்றை, தேவையில்லாததை, இருதயத்தில் தேவையில்லாத காரியத்தை நீக்குவார். தொட சொல்லி அன்று குஷ்டரோகத்தை தொட்ட அதே தகப்பனே இயேசுவே, இன்றைக்கு எங்களை தொடுவீரா? எங்களை தொடுவீரா தகப்பனே?
நாங்கள் உன் பாதம் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு யார் உண்டு? உம்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு? நாங்கள் பாவியான மனிதர்கள். ஆனாலும் கூட லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன், full of leprosy. இருதயம் அப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்முடைய சிந்தை அப்படிப்பட்டதா இருக்கிறது, பாவம் நிறைந்ததா இருக்கிறது. குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன் பாவம் நிறைந்திருந்தார். ஆண்டவர் சுகப்படுத்த மாட்டாரா? கூப்பிட்டால் சுகப்படுத்த. நான் ஏன் ஆண்டவரை இவ்வாறு இருக்கிறேன்? என்னை சுகப்படுத்தும். என்றைக்கு எனக்கு விடுதலை, ஃப்ரீடம், என்றைக்கு எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை எனக்கு உண்டு. என்னை தொடும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஆண்டவர் தொடுவா, தொட்டு சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். என்ன வேண்டுமோ கேளுங்க, ஆண்டவர் செய்வார். தொழுநோய் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். தொடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. அவன் இயக்கத்தோடு கூப்பிட்டால் தொடுவார் ஆண்டவர். நம் ஆண்டவர் தொடுவார். என்னை தொடும் ஆண்டவரே. அவர் தொட்டால் பரிசுத்தமாகும். அதற்குத்தான் நாம தொட முடியாது. அவர் தொட்டால் நம் இருதயம் பரிசுத்தமாகும், நம் சிந்தை பரிசுத்தமாகும். தகப்பு நம்மளை எல்லாம் தொடுகிற தகப்புனா இருக்கிறார். நம்ம கேட்கணும், ஆண்டவரை தொடுங்க ஆண்டவரே என்ன அப்படின்னா கட்டாயம் தொடுவாரு. இல்ல, கேட்கறத பொறுத்துதானே தகப்பன் கொடுக்கறது. அதனால நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று கருதுகிறேன். எந்த அளவிற்கு கேட்கிறீர்களோ அந்த அளவிற்கு கொடுக்கப்படும். நீங்க ஜெபிச்சு பாருங்க, இண்டிவிஜுவல் இதுல போய் ஜெபிச்சு பாருங்க. எந்த நிலையில் நாம் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. விபச்சாரனாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். விபச்சாரனாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் பாவத்தையே சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். என் பாவத்தையே சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் ராஜா ஒருவரே. பாத்திரம் Praise the Lord.